கர்த்தர் நாம மகிமைப்படுவாங்க. இந்த நல்ல நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்த யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிற வாக்குத்தத்த வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போமாக. உற்சாகமாக எல்லாரும் இந்த வசனத்தை வாசிக்கும்படி அந்த கேட்டுக்கொள்கிறேன். 26 பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை என்ன பண்ணுவேன்? பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல கரங்களை பத்தி சொல்லுங்களேன். கர்த்தர் இந்த வருடத்துல உன்னை ஆசீர்வதித்து சொல்லுங்க. சந்தோஷம் சொல்லுங்க, சந்தோஷம் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பின்னாடி பார்த்து சொல்லுங்க, பின்னாடி பார்த்து சொல்லுங்க, கையப்படி சொல்லுங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். உன்னை மாத்திரமல்ல, உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். என்ன சொல்லுகிறேன்? உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் முதல்ல, அதுக்கப்புறம் உன் சந்ததியை என்ன பண்ணுவேன்? நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் எப்படி நம்மை ஆசீர்வதிப்பாரா? 100 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பேன். எப்படி ஆசீர்வதிப்பாரா? 100 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பேன். குறை இல்லாமல், வஞ்சகம் இல்லாமல் கர்த்தர் நம்மை என்ன பண்ணுறார்? அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, வஞ்சனை இல்லாமல், குறைவு இல்லாமல், நிறைவாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பாரா? 100%. அதுல என்ன இருக்காது? குறை இருக்காது. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, குறை இருக்காது. 100% சொல்லுங்க, 100%, 100%. கர்த்தர் உன்னை என்ன பண்ணுறா? ஆசீர்வதிப்பார். குறை என்பது இல்லை. இந்த குறையும் இல்லை, இந்த குறைதான் அதுவும் இல்லை. ரொம்ப நாள் அந்த குறை இருந்தது எனக்கு, என் குடும்பத்துல இருந்து, என் வாழ்க்கையில இருந்து. அந்த குறை இந்த மாசம் இல்லை. நிறைவான ஆவியானவர் சொல்லுங்க, நிறைவான ஆவியானவர் கர்த்தர் நம் குடும்பத்துல வந்து நிறைவாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிறைவாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுங்க ஹல்லேலூயா. 100 மடங்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீ வர வர விருத்தடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். குறுகி போக மாட்டீங்க, குன்றியும் போக மாட்டீங்க. என்ன பண்ணீங்க? விருத்தி அடைவீர்கள். குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவன் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவன் வாக்கு. ஆனந்த ஆனந்த பாடல் சத்தமும் தோனிக்கோ, ஆகாயமின்னினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயமின்னினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். தவிப்பும் சஞ்சலமும் ஓடிப்போய் என்ன பண்ணுவான்? ஆடல் பாடல் சத்தம் தொனிக்கும். ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் வந்துருச்சுன்னா, ஒரு மனுஷனுக்கு தேவை வந்துருச்சுன்னா, ஒரு மனுஷனுக்கு பாக்கெட் நிரம்பிடுச்சுன்னா, ஒரு மனுஷனுக்கு உள்ள நிரம்பிடுச்சுன்னா என்ன பண்ண? ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷம் பாட்டு வந்துருங்க. சந்தோஷ பாட்டம். அதனால சொல்றாங்களே, கல்யாண விருந்துல என்ன பண்றாங்க? வயிறு நிறைஞ்சா மனசு நிறையும், மனசு நிறைஞ்சா வாய் நிறையும், வாய் நிறைஞ்சா என்ன பண்ணுங்க? மனதார ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் என்ன சொல்ல போறாரு இப்போ இந்த மாசத்துல? வயிறு நிறைய போறாரு, அது நிமித்தமா மனசு நினைக்க போறாரு,
உன் வாயை கழிப்பினால் ஆனந்த சத்தத்தை ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 28:14 வாசிங்க. என்ன பண்ணுவா? நீ வடக்கையும் மேற்கையும் தெற்கையும் பரம்புவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறுகின இடத்துல இல்லைங்க, நிறைவான ஆசீர்வாதத்துக்குள்ளாக கர்த்தர் நிரப்ப போகிறார் மாதத்தை. ஆனா சொல்லுங்க, ஆனா அடிக்கடி நம்ம சித்ராசனம் சொல்லுவாங்க, ஜெபத்துல இந்த வார்த்தை வரும், ஆனாலும் கர்த்தாவே, இந்த வார்த்தை சொல்லுவாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு, கர்த்தர் உன்னை பெருக செய்வாரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்குவாரு. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் நீ பரம்பக்கூடிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக கர்த்தர் உன்னை நடத்த போறாரு. ஆனாலும் அலாட்டா இரு சகோதரி சகோதரா. சொல்லுங்க, நான் நேற்று சொல்லிருந்தேன் இல்லையா, இப்பதான் குடும்பத்துல எப்படி இருக்கு, பூ பூத்து காய் காய்ச்சி இருக்கு, பிஞ்சு இறங்கிட்டு இருக்கு. இப்பதான் என்ன உன் வீட்டை சுத்தி சுத்திட்டு இருக்கு, இப்ப உள்ள நாரியம் சிறு நாரியம் சுத்திட்டு இருக்கு. அலாட்டா இரு, நான் 100 மடங்கு உன்னை ஆசீர்வதிக்க போறேன், உன் எல்லையை பெரிதாக்க போறேன், நீ வடக்கில கிழக்கில தெற்கில மேற்கில பரம போகிற. ஆனாலும் அலாட்டா இரு. யார் சொன்னா? நீ நல்லா இருந்தா நாரவாயனுக்கு பிடிக்காது. யாருக்கு? சொல்லுங்க. அந்த நாத்த புடிச்ச வாயிலால என்ன பேசுறோம் நமக்கே தெரியாது. அந்த அளவுக்கு காது குத்து கேட்க முடியாது. இதுல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். அது கீழே 26ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. என்ன பண்ணுங்க? நீ வர 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 விருத்தி ஆசீர்வாதமா இருக்க நேரத்துல இந்த சிறுநரி கூட்டமோ குள்ளநரி கூட்டமோ உன் ஆசீர்வாதத்தை கெடுக்க விடாது, கெடுத்து நீ விருத்தி அடையக்கூடாது, உன்னை மட்டம் தட்டி நீ முன்னேறக்கூடாது, மட்டம் தட்டி வாழ்க்கையில முன்னேறக்கூடாது தடையை உண்டு பண்ணி பல விதத்துல உபாதத்தை ஏற்படுத்துவான். கீழே வாசிங்க. பாருங்க, வருஷம் முன்னாடியா இருந்தாங்க, அப்படிதானுங்கள? வருஷம் முன்னாடியா யார் இருந்தாங்க? ஈசாக்கு ரெபெக்காள் இருந்தாங்க, பரதேசியாவும் இருந்தாங்க, அந்நிய தேசத்துல இருந்தாங்க, கர்த்தர் சொன்னார் இந்த இடத்துல இருப்பார்கள் இருந்தாங்க. அவர் செய்த காரியம் அதை சொல்லப்பட்டிருக்கு. பஞ்சத்துல கூட என்ன பண்ணாங்களா? அவங்க விதை விதைத்தாங்க. கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணானா? 100 மடங்கு பலனை கொடுத்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தானா? என்னென்ன விருத்தி அடைந்தான் பாருங்க. அந்த குறையே இல்ல, ஆடு மாடுகளை விருத்தி அடைந்தான், செல்வ செழிப்புல விருத்தி அடைந்தான், எல்லாவற்றையும் விருத்தி அடைந்தான். எல்லா ஆசீர்வாதம் என்ன பண்ணாங்க? என்ன சொன்னாங்க? சொல்லுங்க. அதுதான் அந்த குள்ள நரி கூட்டம், அந்த சிறுநரி கூட்டம். நல்லா இருந்தா அந்த குள்ள நரிக்கும் குருவி நரிக்கும் பிடிக்காது. எழும்பி வருது ஒரு கூட்டம், அவன் மேல என்ன பண்ணாங்க? பொறாமை கொண்டு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? பொறாமை கொண்டு. ஒரு கூட்டம் உண்மையில் பொறாமை கொண்டு எரிச்சல் அடைந்து உன்னை மட்டம் தட்ட வேண்டும் சொல்லி உன்னை சுட்டி திரியும். இப்பதான் ஏதோ 2015 2025 நான் ரொம்பவும் நெளிந்திருந்தேன். ஏதோ இப்பதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுபிச்சிட்டு நான் பூ பூத்து பிஞ்சு உண்டாக்குற போற சமயத்துல இது எல்லாம் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், சபையே அசட்டியாகிறாத. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அசட்டியாகிறாத. சொல்லுங்க, அசட்டியாகிறாதீங்க, அலாட்டா இருங்க. சொல்லுங்க, அலாட்டா இருங்க. இந்த வருடத்துல 100 மடங்கு ஆசீர்வாதம், ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் காத்து இருக்குது. அருமையான மகனே, 2026 ஜனவரி மாசம் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்த வசனம் என்னங்க? சம்பூர்ண
சம்பூர்ணமடைய செய்வான்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா உன் கற்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பேன், இரண்டாவது உன் மிருக ஜீவனை ஆசீர்வதிப்பேன், உன் கையில் செய்யற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு பரிபூரணம் உண்டாக செய்வேன். இந்த நேரத்துல இந்த 2 மாசம் ஆசீர்வாதத்துக்குள்ள நீ கடந்து வருகிற உன் குடும்பத்தை ஒரு கூட்டமானது என்ன பொறாமை கொண்டு எரிச்சல் அடைந்து, யாராவது நம்ம மேல ஒரு பொறாமை எரிச்சல் அடைந்து என்ன பண்ணுவோம், அப்படியே ஒரு சோர்வின் ஆவி நமக்குள்ள வந்துடும். பாத்தீங்களா, சோர்ந்து போய் முடங்கி போனாலும் பலன் குன்றிவிடும். ஆபத்து காலத்துல சோர்ந்து போயினால் என்ன பண்ண உன் பலன் குன்றிவிடும். ஏன்னா பலப்படுத்துற ஆவியானவர் யாருங்க? என் அப்பா. சொல்லுங்க, அவர் யாருங்க? சத்தமா சொல்லுங்க, யாருங்க? அப்பான்னு சொல்லுங்க, நல்ல வார்த்தை. அப்பா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஏன் அப்பா. எல்லா பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா பெற்றோரும் தாம் பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்க வேண்டும் சொல்லி தான் நினைப்பாங்க, ஆசைப்படுவாங்களா இல்லையா? அதே போலத்தான் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று யார் ஆசைப்படுறது? என் ஆண்டவர் ஆசை.